வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்தில் 5 பேர் கூட போதுங்க. 4 ஆண் ஒரு பெண் இருக்கீங்களா? மொத்தம் 6 பேர். அதில் ஒரு கரு ஒருத்தர் செத்துருவா. 5 பேர் தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு 2 மகன், ஒரு மகன் இறந்துருவான். ஒரு மகனை வந்து தற்கொலை மாதிரி ஒரு கொலை பண்ண மாதிரி பண்ணிட்டு வாங்க. கரெக்டா சொல்லிங்க. அதாவது நீங்க ஒரு பிரபலிய ஜோதிடர். உங்க பேரு வேணுகோபால். வேணுகோபால் பிரபலிய ஜோசியர். மாரியம்மன் அருள்வாக்குன்னு சொல்றீங்க, ஜோசியர் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து மக்கள் தேடி வரணும்னு ஆசைப்படுறீங்க. பிரபலிய ஜோசியர் நீங்க. எல்லாம் சொல்லுவான் பள்ளி கட்சியில் காடி பாலில் விழுற மாதிரி உங்க ஜாதகம். நீங்க வந்து உங்க பையனை உங்களை மதிக்கல, உங்க மருமகளும் உங்க சுத்தமா மதிக்கல. என் பையன் என்ன படிச்சிருப்பா சொல்லுங்க போல. என் பையன் MBBS MD ரேடியாலஜி, மருமக MBBS MD ரேடியாலஜி. பையன் வந்து இப்ப மேஜர் ஸ்டேட்டுக்கு எழுதியிருக்கான். என் பசங்களாம் என் பேச்சை கேட்கறாங்க. பேரன் பேத்தி எல்லாம் என்கிட்ட அன்பா இருக்காங்க. ஏன்னா நான் செய்யற பரிகாரங்கள் எனக்கு வெற்றி கொடுக்குது. இதுவரை 3000 கோயில் மேல திருப்பணிகள் செய்து சிலையில் அண்ணாசுக்கு மோட்சம் பண்ணிருக்கேன். ஆனா உங்க ஜோசி உங்களுக்கு பலிக்கல, ஆனா மத்தவங்களுக்கு பலிக்குது. உங்க ஜோசி எனக்கு பலிக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கறது ஒண்ணும் இல்ல. அந்த கோயிலுக்கு பூஜைக்கு போனோம். நான் அந்த கோயில பாத்துக்கிட்டு இருந்தேன். என் பூஜையை நிப்பாட்டி காலை ஒடிச்சு போட்டு என் பையனையும் சாகடிச்சு என்ன பண்ணிட்டாங்க. அதுல நான் வந்து பார்க்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேர் வராங்க போறாங்க. ஐயா, ஜோசியர்னா நீங்க முதல்ல பணக்காரன் ஆகணும் ஃபர்ஸ்ட். 2வது உங்க பையன் உங்க பேச்சை கேட்கணும். 2வது 3வது உங்க பையன் இறப்புக்கு முன்னாடி இறப்பை தடுத்துக்கணும். 3வது 4வது இதுவரை பணக்காரன் ஆகல, வாழ்க்கையில் வந்து பணம் இதுவரை முன்னுக்கு வர முடியல, கடைக்காரா இருக்கீங்க. 4வது உங்க நோய் வந்து 2 காலம் உங்களுக்கு செயலிழந்து போச்சு, கால் நடக்க முடியல. 4வது உங்க கோயில் ஒரு கோயில் நிறைய நிக்க முடியல உங்களால. 5வது இதுவரை உங்க மனைவி உங்களை விட்டு விலகிட்டாங்க. அதான் உங்க மனைவி கிட்ட காம சுகம் கிடையாது, பல வருஷம் ஆச்சு. நீங்க ஒரு பிராமணன் ஜாதகம். காமம் காமம் காமன் பல பெண்கள் மனைவி தவிர மற்றவங்கிட்ட காமம் அதிகமா இருந்தது மூட்டம். இந்திர மாதிரி அனுபவிச்சுங்க ஒரு காலத்துல. நான் ஜோசியர், பிரபலிய ஜோசியர். நான் பரம்பரை ஜோசியர். நடராஜ பத்தின பாடலில் படி சித்தவழி பரம்பரை ஜோசியர். சிவமகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மாந்திரி போதி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆடம் போன்ற மந்திர ஜோதிட நூல்களை சித்தவழி பரம்பரை ஜோசி. நான் உங்க ஜோசி உங்களுக்கு பழகல, அதனால என்கிட்ட ஜோசியை பார்த்து என்னால முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. உங்க எதிர்காலம் சிறப்படையணும், நோய்களை தீரணும், மகன் உங்க பேச்சு கேட்கணும், உங்க மருமகள் உங்க பேச்சு கேட்கணும். நீங்க அந்த கோயில் பாக்குறது மீண்டும் அந்த கோயில் கிடைக்கணும், ஜனங்கள் உங்களை வந்து அதிகமா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? சொல்லுங்க. இதுதான் கேக்குறீங்க. என்ன டிவி தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. தொலைக்காட்சியில பார்த்துதான் அன்னைக்கு ஒரு நாள் போட்டேன். இன்னைக்கு சரியா பதில் கிடைக்கல. இன்னைக்கு பார்த்துட்டு திரும்ப வந்துட்டேன் உங்கள்கிட்ட. இன்னைக்கு தான் அம்மா உத்தரவு கொடுத்தா, இன்னைக்கு போட்டு கேட்டுக்கோ நிறைய சொல்லிட்டான். அதாவது கிடைச்சிட்டு நீ ஐயா நீங்க ஒரு பிராமணன் ஆகுறீங்க. நீங்க சொல்லாம நான் சொல்ற ஜோசியர் உண்மையா பொய்யா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நான் சொல்றது 100 உண்மையா பொய்யா? 100 கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நான் சொல்ற ஜோசியர் உண்மைன்னா நான் சொல்ற பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா? வேலை செய்யும். அதான் கேட்கிறேன். அதெல்லாம் கேட்க வருமானம் இருந்தா நேர்ல வந்துடுவேன். எங்க பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல. காலை ஏதோ நடக்கிறேன். அதனால உங்களுக்கு தேடி வர முடியல. அன்னைக்கே வந்திருப்பேன் நீங்க இருக்க இடத்துக்கு. உங்களை வச்சு மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க. யாராலையும் உங்களுக்கு நன்மை ஏற்படல. உங்களாலே பணக்காரன் ஆகும்போது உங்க இழப்ப நீங்க உங்க வருமானத்தை இழப்ப தடுத்து நிறுத்த முடியல. என் பையன் உடம்பு இல்லாம போய், நான் உடம்பு இல்லாம போய், மனைவி உடம்பு இல்லாம போய், ஆஸ்பத்திரிக்கு போய் அவ்வளவு இழந்துட்டோம். உங்களாலே இதை கட்டுப்படுத்த முடியல. அதான் இப்போ வருமானம் ஏதோ வருது. நாங்க பையன் ஹெல்ப் பண்றேன், ஜாப் இருக்கேன். ஆக முதல்ல இதுல இருந்து மாற்றம் வரணும். என்ன தொலைக்காட்சியில பார்த்து நான் சொல்ற ஜோசியில உண்மைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பிராமணர் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது என்னை எப்படிப்பட்ட ஜோசியிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். நல்லா புரிஞ்சா கேட்கிறேன். நல்லா சொல்லுவீங்க. அம்மா உத்தரவு ஆயிடுச்சு. அம்மா வந்து சொல்லிட்டா வாராயம் இருக்க முடியுமாறின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டா. உனக்கு நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட எல்லா சக்தியும் அம்மா சொல்லிட்டா. ஆமா, நான் சொல்ற அருள்வாக்கு பலிக்குன்னு சொல்லிட்டா. கண்டிப்பா பலிக்கும்.
அதான் கேட்கிறேன். நான் சொல்ற ஜோசியம் பலிக்கும், செய்கிற பரிகாரம் வேலை செய்யணும் சொல்லிட்டாங்க. ஆமா. உங்களுக்கு நல்ல மாதிரி வாக்கு வரணும், நீங்க ஜோசியம் சொல்லுங்க பலிக்கணும், உங்க எதிர்காலம் சிறப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆமா. சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி பேர் வரணும், நானும் 4 இடத்துக்கு வரணும், சொல்லணும், எல்லா வசதியும் வரணும், என்ன 4 பேர் மதிக்க முடியாது. இந்த மருமகள் மதிக்காம இருக்கிறத மதிக்கணும். உங்க பையனை உன்னை மதிக்கணும். ஆமா. ஆக மொத்தல வால்முனி, செம்மணி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நாடமணி, நீங்களும் முனீஸ்வரனை கும்பிட்டு வரீங்க. ஆமா. கண்டிப்பா கவலைப்படாதீங்க. எனது நம்பணுங்களை எப்படிப்பட்ட இதுவாக தான் சரி. அதான் எவ்வளோ ஜோசியம் பார்த்துருக்கேன். அரசியல்வாதிகள் ஜோசியம் பார்த்துருக்கேன், கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை அனைவருக்கும் ஜோசியம் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்ற ஜோசியெல்லாம் படிக்க, செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி தர போதுமா? ஒரு மாதத்துல முடிச்சு கொடுத்துரு, வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, நான் முடிச்சுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.